நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி கிட்ட போயிட்டு ராகவ் வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் மன்னிப்பு கேட்குறாங்க. உன்னுடைய உணர்ச்சியை நான் புரிஞ்சிக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏதோ இருக்க கோவத்தை உன் மேலே நான் காட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அபி வந்து உங்களுடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்க மாட்டேன், இப்போ மன்னிப்பு கேட்பீங்க, திரும்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும், அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி என்ன திட்டுவீங்க. இது எல்லாமே எனக்கு பழகி போயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ அப்பவே என் சுயமரியாதையை ஒட்டு மொத்தமாக நான் வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன். இன்னும் 4 மாசமா அந்த 4 மாசமும் என் சுயமரியாதை விட்டுட்டு உங்க கூட இருக்க தான் போறேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பை நான் என்ன பண்ணணும், எப்படி அமைச்சுக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடி என்ன திட்டி ஏன் சுயமரியாதை கெடுக்காம இருந்தா உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராகவ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் பண்ண தப்புக்காக உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ அபி ராகவ மன்னிப்பாங்களா, ராகவ் அபி சேர்ந்து வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.